ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான பேபிகார்ன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட வாசனை போனதுக்கப்புறம் நான் 4 தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸாக அடித்து வச்சுருக்கேன். அந்த 4 தக்காளியோட ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், அதாவது மல்லித்தூள். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல புளிப்புத்தன்மையை கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை வேண்டானா நீங்கள் ஆம்ச்சூர் பவுடரை ஸ்கிப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சை பழத்தோட சாரும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சரி பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகிற வரையும் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததா 250 கிராம் பேபிகார்னை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு எல்லா பேபிகார்ன் மேலேயும் மசாலா நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. நீங்கள் இந்த கிரேவியை செமி கிரேவியாகவும் பண்ணலாம், இல்லை ட்ரை கிரேவியாகவும் பண்ணலாம். நான் இன்னைக்கு செமி கிரேவியாக பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 கப் தண்ணியை தக்காளி அரைச்ச அதே மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த கிரேவியோட சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. பேபிகார்ன்லாம் நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நடுவில் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது அடியில் பிடிக்காமல் இருக்கும். இப்போது 10 நிமிஷம் கழித்து நம்ம பேபிகார்ன்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சு உங்கள் கிரேவி உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த லெவலுக்கு வற்ற வச்சுருங்க. இப்போது கடைசியாக நான் கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா கசக்கி இந்த கிரேவி மேலே சேர்த்துக்கிறேன். இது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம சுவையான பேபிகார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, பூரி, பராத்தா, கீ ரைஸ், புலாவ் இந்த மாதிரி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க இனியா ஆன் த கோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பை.